மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியான மகா சிவராத்திரியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனெனில் சிவனுக்கு 5 சிவராத்திரிகள் உள்ளன. அதாவது யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என்பவனவாகும். இதில் யோக சிவராத்திரி என்பது தனக்கென ஓர் இரவை ஒதுக்கி சிவனை வழிபடுவதாகும். நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வரும் சிவராத்திரியாகும். பஷ சிவராத்திரி என்பது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் சிவராத்திரியாகும். மாச சிவராத்திரி என்பது மாசத்திற்கு ஒரு முறை வரும் சிவராத்திரியாகும். மகா சிவராத்திரி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரும் சிவராத்திரியாகும். இது சிவனுக்கு உரிய இரவு என்பதாகும். இந்த மகா சிவராத்திரியானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசியில் வரும். இந்த சிவராத்திரியின் நோக்கமானது ஐம்புலன்களையும் உணவையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்துவதேயாகும். சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன என்பதனை பற்றி லிங்க புராணத்தில் அழகாக கூறப்பட்டுள்ளன. அவை: சிவபெருமானை தீர்த்தவாரி செய்ய வேண்டும். மனமிகுந்த மலர்களை கொண்டு சிவபெருமானின் உச்சி முதல் பாதம் வரை தூவ வேண்டும். மலர்களை தூவும்போது நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும். மந்திரத்தை ஓதிக்கொண்டே சிவபெருமானை வலம் வந்து வணங்க வேண்டும். சிவாலய வளாகத்தை துடைப்பத்தால் பெருக்கி தூய்மை செய்து கோலமிடுதல் வேண்டும். நீர், பால், நெய் ஆகியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு நல்ல தூய்மையான ஆடை அணிவிக்க வேண்டும். எருக்கன் மலர்களை கொண்டு மாலை செய்து சிவபெருமானின் தலையில் வட்டமாக அணிவிக்க வேண்டும். சிவதண்டமான கட்டங்களும் கபாலமும் ஏந்தி அவன் புகழை பாட வேண்டும். ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பெண்கள் 5 அங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். விபூதி அணிந்து சிவனை போற்றுதல் வேண்டும். இவைகளெல்லாம் செய்து சிவனை சிவராத்திரி என்று வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.